பிரைஸ் த லார்ட். தினம் ஒரு ஜெப விண்ணப்பம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைய நாளிலே கல்வித்துறைக்காக பாதப்படியில் வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, குழந்தை பருவத்திலிருந்து வாலிப வயது வரையிலும் உள்ள பிள்ளைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் மரியாதையையும் கற்றுத்தரும் பணியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும், பள்ளியை நடத்துகின்ற உரிமையாளர்களையும் மற்றும் கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனேப்பா, எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் கல்வித்துறையை உமது கிருபையால் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த அதிகாரிகள் கல்வியை வியாபாரமாக பார்க்காமல் பிள்ளைகளின் எதிர்காலமாக பார்த்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மாணவர்களின் நலனுக்காக மட்டுமே இருப்பதற்காக கிருபை தாரும் என் தகப்பனே. மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களையும் கண்ணோக்கி பாரும் என் தகப்பனே. புதிய தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பில் இருப்பதை உணர்ந்து மாணவர்களுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுத்தருகிற ஞானத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக என் ராஜா. பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவின் மேன்மையை உணர்த்தும் கிருபையை தாரும் என் தகப்பனே. அப்படியாக நீர் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.